ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஈஸியாக டேஸ்டியான வெஜ் புலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இது செய்கிறதுக்கு நான் 2 பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஸ்பைசஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் சோம்பு, பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி எல்லா ஸ்பைசஸும் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு சின்ன சைஸ் கேரட்டை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4 பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் பட்டாணி, அதுக்கப்புறமா ஒரு 2 பச்சை மிளகாய் எடுத்து கீறி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நெய், உப்பு, எண்ணெய், அரிசி. நான் நெய் பொடி அரிசி தான் எடுத்துருக்கேன். பாஸ்மதி அரிசியில் செய்யலாம், நான் பொடி அரிசி தான் எடுத்துருக்கேன். இது 1 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் கழுவிட்டு. இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு குக்கரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் எடுத்து வச்சுருந்தா ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாமே சேர்த்துக்கலாம். இது லைட்டாக பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் நான் கட் பண்ணி வச்சுருந்த 2 வெங்காயம் அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். அது கூட 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருந்தோம்ல அதையும் சேர்த்துக்கிறேன். நான் காரத்துக்கு 2 தான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துடலாம். வெங்காயம் நல்லா சாஃப்டாகிறது வரை வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டு அடுத்தால நான் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்து அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிறது வரை இதில் ஒரு நிமிஷம் போல் லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த பீன்ஸு, பட்டாணி, கேரட்டு எல்லா காய்கறியும் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் அரிசி ஒரு கப் எடுத்துருந்தேன்னா அந்த காய்கறி எல்லாம் சேர்த்து 1/2 கப் அந்த அளவுக்கு வர மாதிரி நான் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். இதுக்கு காய்கறிக்கு தேவையான உப்பு சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். இது ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் போல் நம்ம இதை வதக்கினா போதும். இப்போ காய்கறியெல்லாம் சேர்த்து நான் நல்லா வதக்கிட்டேன். அடுத்தால இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1/2 கப் அரிசி எடுத்தேன். ஒரு சின்ன டம்ளரில் 1/2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு சேர்த்து 3 டம்ளர் தண்ணி, அதுக்கப்புறமா இந்த பட்டாணி காய்கறி எல்லாம் சேர்ந்து வேகிறதுக்காக ஒரு 1/2 டம்ளர், மொத்தமாக 3 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். எந்த டம்ளரில் அரிசி எடுத்தேனோ அதே டம்ளரில் 1/2 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒருக்கா கொதிக்க வைக்கலாம். இப்போ தண்ணி லைட்டாக கொதிச்சிடுச்சு. இதில் நான் 1 மணி நேரம் ஊற வச்சுருந்த அரிசி அதை நான் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இந்த அரிசியெல்லாம் சேர்ந்து மறுபடியும் கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். இப்போ இந்த நேரத்தில் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு காய்கறிக்கு உப்பு சேர்த்துருந்ததுனால பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை கலந்து விட்டு நம்ம இன்னொருக்கா கொதிக்க வச்சிடலாம். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போது நல்லா கொதிச்சிடுச்சு. நான் இதில் கொஞ்சோண்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுலாம். கலந்து விட்டுட்டு இதை நான் மூடி போட்டு மூடி வச்சு குறைஞ்ச தீயில் சிம்மில் வச்சு ஒரு 2 விசில் வர வரை எடுத்து வச்சுக்கிறேன். அவ்வளோதான். இப்போ விசிலெல்லாம் ப்ரெஷர்லாம் அடங்கியாச்சு. நான் இதை ஓப்பன் பண்ணிடுறேன். இப்போ இதில் லைட்டாக கொஞ்சோண்டு கொத்தமல்லி எல்லாம் தூவிட்டு நம்ம இதை கிளறி விட்டுடலாம். மெதுவாக கிளறி விட்டுக்கோங்க.
எல்லாத்தையும் நல்லா கலரி விட்டுடலாம். நான் இப்போ கலந்து விட்டதுக்கப்புறமா இதை இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு காட்டுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே டேஸ்ட்டான வெஜ் புலாவ், அதுவும் ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.